சிம்மராசிக்காரங்க கிட்ட நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே இந்த நல்ல விதமாக பேசி, அதாவது சொல்லணும்னா இந்த ஐஸ் வச்சே நிறைய விஷயங்கள் காரியம் சாதிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனாலுமே காரியம் சாதிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பின்னாடி தப்பாக பேசுறது, உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுறது இந்த நேரத்தை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதுமே உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க தான். எதிரியாக இருந்தாலும் ஓடி வந்து உதவி கேட்டால் எந்த வித ஒரு தயக்கமும் இல்லாமல் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் இல்லாமல் இருக்குது தான். ஆனால் இந்த காலகட்டங்களில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் உங்கள் மன ரீதியான போராட்டம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றி தப்பான விஷயம் பேசுகிறது, தேவையில்லாத விஷயத்தை கணிக்கிறது, இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய பாதிப்பை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. கம்பீரமாக வளம் வந்துட்டு இருந்த மனிதர்கள் கொஞ்சம் காலமாகவே ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் தாமதங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. மனசுலையும் குழப்பங்கிறது இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு நல்லபடியாக கொண்டு வரும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனாலுமே குடும்பத்திலுமே கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை தான் நீங்கள் உணர்ந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. குழந்தைகள் நிலையிலுமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் மேலே ரொம்ப நம்பிக்கைங்கிறது இருக்குது, இல்லாமலாம் இல்லை. குழந்தைகளால் நல்ல பலன் கிடைக்கும், குழந்தைகள் நல்லபடியாக வருவாங்கங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் நடக்கிற விஷயத்தை பார்த்தா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகங்கிறது இல்லாமலாம் இல்லை. எதிர்காலம் என்னாகுமோங்கிற ஒரு கற்பனையான கவலை தான் உங்கள் மனசை போட்டு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாடாப்படுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. பொறுப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்புகள் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. அப்படி பார்க்குறப்ப சிம்ம ராசி அன்புகள் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கோபம் வந்தால் பெரும்பாலுமே சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தாங்க வரும். ஆனால் இந்த நேரத்தில் கோபங்கிறது கொஞ்சம் பெருசாக இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் பாதிப்பு உணர்ந்து இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் பொறுப்பாக தான் இருக்கிறீங்க. கோபமும் அதிகமாக படுறதுல தான். கோபம் வந்துட்டாலே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முன்னாடி இல்லாமல் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவீங்க. உட்காந்த இடத்துல இருந்தே யார் யார் என்னென்ன செய்யணுமோ, யார் யார் என்னென்ன பார்க்கணுமோ அது எல்லாமே பார்த்துருவீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு காலத்தில் தேவைப்படுவாங்க, எல்லாருமே வேணும்னு தான் இந்த நேரம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க. ஆனாலுமே விட்ட பாடல்ல உங்களை சீண்டு பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்புகள் உணரக்கூடிய விஷயம், நீங்கள் பெருசாக மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லை. ஏன்னா உங்களை விட முக்கியமானவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் இந்த நேரத்தில் அவங்க பேச்சுக்கு சரி, அவங்க சொல்லக்கூடிய பல கருத்துக்கு சரி நீங்கள் செவி சாய்ச்சிட்டு இருந்தால் அவங்க முக்கியமானவங்களாக மாறிடுவாங்க. அதனால் அவங்கள பற்றின சிந்தனை வேண்டாம். இந்த நேரம் தொழில் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஆனால் அந்த நேரம் 3ஆம் நபரை குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது. வாழ்க்கை துணைக்கிட்டையுமே கொஞ்சம் தன்மை பேச பாருங்கள். இந்த நேரம் அதிகப்படியான குழப்பங்கிறது எதனால் ஏற்படுதுன்னா, மற்றவங்க விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செவி சாய்க்கிறதும், மற்றவங்கள குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்கிறதும், தேவையில்லாத விஷயங்களை விவாதிக்கிறதும், இந்த சந்தேகங்கிறது வேண்டாங்க. இந்த விஷயத்தை விட்டுட்டாலே போதும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. கருத்துக்களை பரிமாறப்ப கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பழைய விஷயங்களை பற்றி பேசிக்கிறது வேண்டாம். சொந்த பந்த வகையில் ஏற்பட்ட இந்த மனஸ்தாபத்தை பற்றி இந்த நேரம் நீங்கள் விவாதிக்கிறது வேண்டாம். இதை விட்டுட்டாலே 2 பேர் மனசு ஒத்து போகும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் நிலையில் கொஞ்சம் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்க போகிறாங்க. அதனால் நல்ல மாற்றம் தான். தாய் ரீதியாக பல போராட்டங்கள் சந்தித்து வந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கூட தாய் ரீதியான நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. ஏன்னா தாய் மேலே உங்களுக்கு பாசங்கிறது எப்பயுமே அதிகம் தான். நீங்கள் எந்த முடிவாக இருந்தாலும் யார்கிட்ட சொல்கிறீங்களோ இல்லையோ, தாய்கிட்ட ஒரையாவது அனுமதி கேட்டு தான் நீங்கள் எந்த விஷயத்தை செய்யக்கூடியங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. டெல்லிக்கே ராஜானாலும் தாய்க்கு பிள்ளை தானே. அந்த மாதிரி சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் தாய் ரீதியான மனசாபம் நீங்குது. தாய் வழியிலையும் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது, ஆதரவு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் கோபப்பட வேண்டாம். கொஞ்சம் கோபத்தை தாய்கிட்ட நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். எது நடக்கிறதா இருந்தாலும் இனி நடக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அது உடனடியாக நடக்கணும்னு அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமைங்கிறது வேணுங்க. ஒவ்வொரு அடியும் பார்த்து நிதானம் வச்சுக்க பாருங்கள், சிறப்பாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக உங்களை பாதுகாக்க குல தெய்வங்கிறது நேரம் நிற்கிது. அதனால குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு எந்த விஷயமா தான் செய்ய பாருங்க. கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் தான். மேலுமே சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்கள் வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம்.
சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிற வீட்டை மாற்றலாம், வேறு வீட்டுக்கு போகலாம் எல்லாமே நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் உண்டாகுங்க. மனசில் பொறுத்த வரைக்குமே நிம்மதியை நீங்கள் கொண்டு வர பாருங்கள். நிம்மதி உணர்ந்துட்டாலும் உங்களுக்கு சிறப்பு தான். எடுக்கிற காரியம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் போராட்டம் இருந்தாலுமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. உடம்புலுமே தேஜஸ்ங்கிறது கூடி வரக்கூடிய நேரம். அளவிட முடியாத பல நல்ல பலன்கள் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு வசீகரங்கிறது சிறப்பாக இருக்கும். பார்க்கக்கூடியவங்க எல்லாமே வசிப்படுத்தக்கூடிய சக்தி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. பேச்சில் கொஞ்சம் இனிமே நீங்கள் காட்ட பாருங்கள். தெளிவான மனநிலையோடு செயல்பட பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. உங்கள் முயற்சிங்கிறது சிறப்பாக இருக்குது. நல்ல தகவல் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடு வாகன யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. குரு பகவான் பார்க்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய பேர் எல்லாமே இந்த நேரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது குழந்தை பாக்கியிலேன்னு ஏறாத கோவில் இல்லை, போகாத கோவில் இல்லை, தேடாத மருத்துவமனையில் நிறைய பேர் அழிஞ்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலானவங்களுக்கு ஆண் வாரிசு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டாகுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உழைப்பு போட்ட உழைப்பு வீணாகிருச்சே நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. அடுத்த வாழ்க்கை என்னாக போகுதோன்னு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடியவங்களும் இருந்திருப்பீங்க. இனி நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா, சிந்திச்சு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயமும் சிறப்பாக இருக்குது. பண வரமும் உங்களுக்கு தாராளமாக அமைன்னு சொல்லலாங்க. இந்த வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த சந்தை நிலவரத்தை கொஞ்சம் கவனிக்க பாருங்கள். தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த நேரம் நீங்களுமே லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்களாகவே இந்த நேரம் நீங்கள் முடிவெடுக்கிறது வேண்டாம். மண்மனை வாங்குறது, வீடு கட்டுறது, கட்டின வீட்டை பழுது பார்க்குறது, புதுசாக வாகனம் வாங்குறது மாதிரியான விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த பாகம் பிரியாமல் இருக்கக்கூடிய விஷயம், இந்த சொத்து சம்மந்தப்பட்ட முயற்சிகளை மட்டும் இந்த நேரம் நீங்களாகவே எந்த ஒரு முயற்சி செய்யாமல் இருக்கிறது நல்லது. ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் சுக்கரன் குரு இணைஞ்சிருக்கிறதால பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. பெருசாக பிரச்சனை வர வாய்ப்பில்லை. கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். இதையும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுறதை விட கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. 5ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் குரு பார்வை தொடர்ந்து இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் நல்லபடியாக நடக்கும். இந்த நேரம் திருமணமான பெண்களாக இருந்தால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப காரியங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. 2ல் இந்த நேரம் இருக்கக்கூடிய செவ்வாயால் கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே உஷ்ணக்காரன் சொல்லக்கூடிய செவ்வாய் அமர்ந்திருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் என்ன தான் அமைதியாக இருந்தாலுமே உங்களை சீண்டி பார்க்கறதுக்குனே நிறைய பேர் வருவாங்க. பேச்சில் உங்களையும் மீறி கடுமையான வார்த்தை பேசுகிறீங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நிறைய பேர் ஆலோசனை கேட்டு வருவாங்க. உங்கள் கருத்து என்னன்னு கேட்டுக்கிட்டு வருவாங்க. ஆனால் அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் உங்கள் அபிப்பிராயத்தை எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறது வேண்டாம். மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறது வேண்டாம். கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும். அதை நீங்கள் வெளியே நபர்கிட்ட நீங்கள் சொல்லிக்கிறது வேண்டாங்க. அது இன்னும் தான் பெருசாகும். தந்தை வழியில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குங்க. தாயோட ஆதரவு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேரம் இந்த முட்டல் மோதல் இல்லாமலாம் இருக்காது. கொஞ்சம் நீங்கள் பேசுகிறதுலையும் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுங்க. இந்த நேரம் செவ்வாய் பகவான் குடும்பத்தில் இருக்கிறதால இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களையும் சரிங்க, இந்த சனிக்கிழமை நாட்களையும் சரிங்க, முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்ய பாருங்கள். முறையாக நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. பண வசதி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் கூட்டு குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு தனி கொடுத்தனு போகணுன்னு ஆசைப்படுவீங்க. அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயசானவங்களாக இருந்தால் இந்த நேரம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. அதே மாதிரி இந்த நேரம் இந்த கைகால் வலி, இந்த சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த ப்ரெஷர் மாதிரியான பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் மன அழுத்தம் வேண்டாம். குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி தான் பெரும்பாலானவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. குழந்தைகளோட எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளோட எதிர்காலம் சிறப்பாக அமையும். கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். இளம் வயசுக்காரங்களாக இருந்தால் இந்த காதல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத அவமானங்கிறது வந்துடும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்க பாருங்கள். எதிர்பாலின நட்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் தவிர்த்துக்கிறது தான் நல்லது. கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு வரது நல்லது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக சிம்மராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் போராட்டம் எவ்வளவோ சந்திச்சிட்டிங்க. இனி போராட்டத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே புரியுதானா? இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க. உதவி செய்யணும்னு வர மாதிரி தான் வருவாங்க. ஆனால் தவிச்ச வாங்கி கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால் மற்றவங்க உதவி நாடி நீங்கள் இந்த நேரம் இருக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்களை நம்பி செயல்பட பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்குமே லாபம் சிறப்பாக இருக்குது. சகோதர வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம்
பிரச்சனை இல்லை, ஆனால் ஆதரவு ஓரளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் வழியிலையும் பெருமையான நேரம் தான். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்படணும்னா இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்கள். வார்த்தையில் கவனம் பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். போட்ட முதல்ல எடுக்க முடியலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நிலமும் சீராகும். ஆனால் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், பணம் உடனடியாக வராது. அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தணும். குலதெய்வ வழிபாடு செய்ய பாருங்கள். குலதெய்வ வேண்டுதல் இருந்தாலுமே இந்த நேரம் செய்ய பாருங்கள். மனசில் இந்த எதிர்மறையான சிந்தனை குழப்பத்தை நீக்கணும். இதனால் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. துணிச்சல் தைரியம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைச்சிருக்குன்னு சொல்லலாங்க. எல்லா விதத்துலையுமே கொஞ்சம் நிதானம் தேவைப்பட அவ்வளோதான். அதே மாதிரி கடன் வாங்குறீங்கன்னா இந்த தனியார் வங்கி விஷயத்தில் கொஞ்சம் கடன் வாங்குறது வேண்டாம். இந்த நேரம் கொஞ்சம் அதிகப்படியான வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாம். அது பின்னாடி எதிர்காலத்தை பாதிச்சிடும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் வர வருமானமும் தெரியல, செலவாகிறதும் தெரியலன்னு வருத்தப்படக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்க. ஆனால் இந்த காலத்தில் அது உண்டு தான். கடன் வாங்கி செலவு செய்கிறது வேண்டாங்க. கொஞ்சம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. எதிர்மறையான சிந்தனை உங்களுக்கும் வேண்டாம். எங்கே போனாலும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. வாழ்க்கை துணையோட ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். பூர்வீக சொத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், ஆனாலுமே பெருசாக பாதிப்புங்கிறது இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.